மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிறது வர 6ஆம் தேதி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்தில் போய் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது. ஆக இந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுப்பார் அப்படின்றது. 7.5 சனி போயிட்டுருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பயம் இருந்திருக்கலாம். இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். இப்போ பாருங்கள், 12ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்தை 6ஆம் வீடு அப்படின்னு சொல்கிற வேலை, வாக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பம் ஆகிறத பிரச்சனை, திருமண தடை, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் சனி பகவான். இப்போ அடுத்தது என்னத்தை பண்ண போகிறார் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாற போகிறார். அப்போ 9ஆம் வீடு, குலதெய்வம், அது மாதிரியான விஷயங்கள், தொலைதூர பயணம், இது மாதிரியான விஷயங்கள், அப்பா உடல்நிலை சரியில்லாதது, இதெல்லாம் கொடுத்தார். இப்போ வர்ற 3ஆம் மாதம் 6ஆம் தேதி மீனத்து மேலேயே சனி பகவான் உட்கார்றார். ஆக சனி பகவான் மீனத்தின் மீது வரும் பொழுது ஒரு விஷயம் நம்ம கிளியர் ஆகுது. இதனாலிருந்து அந்த குடும்பத்துக்குள்ள இந்த சிறு சிறு பூசல்கள் சரியாகுது. வாக்கு கொடுக்க முடியாமல் போனது, வாக்கு சொல்லிட்டு நம்ம கடைபிடிக்க முடியாமல் போகிறது, இது மாதிரியானதெல்லாம் சரி பண்ணிடும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் வீடுன்றது பணவரவில் ஒரு முட்டுக்கட்டையை போடுவார், பிரச்சனையை கொடுப்பார். 6ஆம் வீட்டையும் பார்த்துக்கிறார். அப்படிங்கிறனால 6ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீடு நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வேலையில் ஒரு சில மனக்கசப்புகள், வேலை அதிகமாக இருக்குன்றதுக்காக ஷிஃப்ட் ஆகலாம்னு பார்க்குறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். 6ஆம் வீடுன்றது 7ஆம் வீட்டுக்கு ஒரே வீடு அப்படின்றனால பார்த்திங்கன்னா திருமண தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆக அடுத்தபடியாக 9ஆம் வீடாக இருக்கிற அந்த விருச்சிக ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்னது, தொழில் முறையில் பார்த்திங்கன்னா அப்பா தொழிலை பண்ணுறதா, இல்லை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற தொழிலே பண்ணலாமா, அப்பா கிட்டேருந்து வந்த சொத்துக்கள் வருமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நிலை, இதெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். இவ்வளோ இந்த பிரச்சனைலாம் கொடுத்துட்ருக்காரு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் லக்னத்துக்கு 1ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் வளர்க்க போகிறார். நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக இருந்தால் போதும், யாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா பெருசாக வம்புக்கு போகாமல் இருந்தால் போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்கறதுக்கு தான் இந்த சந்திரன் அப்படின்றவர் இங்கே இருப்பார் மீனராசிக்காரங்களுக்கு. அது மேலே சனி வர்றார். சனின்றது தொழில்காரகன். ஸோ தொழிலை தேடி ஓடுறது, கர்மக்காரகன், நம்ம செய்கிற வேலை, அது மாதிரி நம்ம லக்னத்திலேயே உட்கார்ந்தனால இவ்வளோ நன்மைகளை பார்த்திங்கன்னா தூக்கி கொடுக்க போகிறார் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறார் அப்படின்னா என்னதெல்லாம் பீஸ் பிடிங்கி விட போகிறார் அதையும் பார்க்கணும் இல்லையா. ஆக எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 3, 7, 10 அப்படின்னு திரும்ப ஒரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், கர்மஸ்தானத்தை பார்க்குறார். ஆக பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் வீக்காக இருக்கிறவங்க, 9ஆம் இடம் 10ஆம் இடம் சேர்ந்து வீக்காக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கர்மம் செய்ய வேண்டிய டைமாக இருக்கும். மருத்துவமனை செலவு பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். இது நாள் வரைக்கும் மருத்துவமனை செலவு அதிகமாக இருந்தது, இனிமேல் மருத்துவமனை செலவு நல்லபடியாக கட்டுக்குள்ளே வரும் அப்படின்றத சொல்ல வரோம். ஆக அடுத்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7 பார்க்குறார் அப்படின்றோம். லக்னத்துக்கு 7ன்னா சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்றவங்க இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச தொழிலை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக வளர்ச்சி அடைவீங்க. ஸோ தொழிலை விரிவுபடுத்தணும், அதுக்கும் உண்டான நேரம் தான் இது. ஆக தொழில் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் பொழியும், அப்பா வகையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும், அப்பாவினுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. இது மாதிரியான நன்மைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறார். ஆக அடுத்தபடியாக லக்னத்துக்கு 7 பார்க்குறதுனால நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் போக வேண்டாம். நீங்களே தனியாக பார்த்திங்கன்னா எதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். வந்தால் போச்சு, வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துக்கலாம். யாரையும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பணவரவு அப்படின்ற ஸ்தானத்தை விட்டுட்டார், குடும்பத்தை விட்டுட்டார். அதனால் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதால சனி பகவான் பார்த்திங்கன்னா நல்லபடியாக திருமணத்தை நடத்தி வைக்க போகிறாரு. திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 10ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. 10ஆம் வீடு மாமியா வீடு. ஸோ மாமியா வகையில் பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாமியா வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் அந்த
ஆட்களுக்கு இருக்காது அப்படின்றதையும் நம்ம இங்கே சொல்லிக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து லக்னத்துக்கு 3 தைரியஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ எதையும் செய்கிறப்ப கொஞ்சம் நிதானித்து யோசித்து செஞ்சால் மட்டும் போதும். நிதானம் தேவை, அவ்வளோதான். இந்த 2.5 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருடத்தில் பட்ட கஷ்டத்துக்கு பலன் உண்டு, அது மட்டும் சொல்ல விரும்புகிறோம். இதில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. 3ஆம் வீடு அப்படின்றது வந்து சகோதர பாவம். ஸோ சகோதர பாவத்தை சனி பகவான் பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா சகோதரனுக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லபடியாக இருந்தால் மருத்துவமனை செலவு கொடுப்பார். இல்லை அவரு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் அவருடைய சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது சகோதரர்களுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்றது. அதே மாதிரி 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டை அயலார்களையும் சொல்கிறாங்க. சரி, அக்கம் பக்கத்துக்காரங்களாம் ஜாதகம் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்து பக்குவமாக பேசுறது அப்படின்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும். எங்கேயும் நிதானம் தேவை. திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது நிதானம் தான் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே சித்தியாகும் அப்படின்றது. ஆக அடுத்த வழியாக பாருங்கள், லக்னத்துக்கு 3 அப்படின்றது 4ஆம் வீட்டுக்கு விரயம். வீடு கட்ட முடியாமல் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டிடலான்னு சொல்லி ஆரம்பிக்க வச்சுருப்பார். ஏன்னா சனி பகவான் இங்கே இருக்கார். ஆக இந்த வீட்டை பார்க்குறாரு. இந்த வீட்டுக்கு லாபம். ஆக வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு லாபம் அப்படின்றனால கண்டிப்பாக வந்து இருக்கிற லாபத்தெல்லாம் போட்டு ஒரு வீடு வாங்குறது, இல்லை இருக்கிற லாபத்தெல்லாம் போட்டு இஎம்ஐயில் வண்டி வாங்குறது, அப்படி மாதிரியான விஷயங்கள், நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் சிக்கியிருப்பீங்க. இனிமே அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. நல்லபடியாக அந்த இஎம்ஐலாம் முடிஞ்சிடும். வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கண்ணில் படலை அப்படின்றனால அந்த இடத்துல தான் நல்லா தான் இருக்குது. அப்புறம் குழந்தைகளுக்காக வேண்டி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி நன்மையை செய்ய மாட்டாங்க. ஆக சனி தசை நடக்கிறவங்க, செவ்வாய் தசை நடக்கிறவங்க, புதன் தசை நடக்கிறவங்க, இந்த 3 தசை நடக்கிறவங்க ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். எல்லாத்துலேயும் வம்பு தானாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக என்னன்னு யோசித்து பேசுங்க. அது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்றது சொல்லியாச்சு, சனி சொல்லியாச்சு, புதன் சொல்லியாச்சு. சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசை இப்போ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் சேர்க்க, நிலபுலன்கள் சேர்க்க, ஆடை ஆபரணங்கள் சேர்க்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன லக்ன மீனராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்ல வரோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக பார்க்குறது 10ஆம் வீடாக வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய வீடை பார்க்குறார். ஆக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ வந்து இங்கே இருக்கார். ஆக குரு வந்து கொஞ்சம் நாளில் உச்சமடைய போகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறதும் குரு வீடு, உச்சமடைய போகிறார் குரு. குரு வந்து கெட்டவங்க லிஸ்ட்டில் இங்கே இல்லை அப்படின்றதுனால குரு பகவான் இங்கேருந்து இங்கே 5ஆம் மாதம் டிரான்சிட் ஆகிட்டு உச்சமடைஞ்ச காலத்திலேருந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வர்றோம். ஆக மீனராசி அன்பர்கள் 90% நன்மை தான் இருக்குது. ஆனால் அவர்களுடைய சுயஜாதகத்தில் 6, 8, 12 மாரகாதிபதி பாதகாதிபதியுடைய திசைகள் நடந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையும் தாண்டி வந்துடலாம். இப்போ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 10 இருக்குது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா குரு தசை நடந்துகிட்ருக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கிறவங்க அப்படின்றவங்க, அந்த 2 திசை நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் பொறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையரை பார்த்துக்கணும். அவங்களுடைய உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத இங்கே சொல்ல வர்றோம். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இத்தனை நாளுக்கு முன்னாடி பண வரவை பார்த்ததுனால பிரச்சனை, நின்றுட்டு இருந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர்றதுக்கான முயற்சிகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் எடுப்பீங்க, அது கை கொடுக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் நின்றுட்டு இருந்துச்சு, பணம் வரலன்ட்டு இருந்தவங்க அந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டிய காலமாக இந்த 2.5 வருடம் இருக்குது. ஆக இந்த 2.5 வருடங்களில் அந்த பணத்தை அது மூலியமாகவோ அல்லது வேறு மூலியமாகவோ நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க அப்படின்றது. ஆக கடன் வாங்கி இல்லை கடனில் இருக்கேன் அப்படின்றவங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கடன் ஆனதுக்கு காரணமே இந்த சனி பகவான் இங்கே இருந்தது தான். ஆக இந்த சனி பகவான் இப்போ இங்கே வந்துட்டதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதையை கூட்டுவார் அப்படின்னு சொல்லணும். மதிப்பு மரியாதை கூட இருக்கிறதே கடனில் இருக்கிறேன், இங்கே போய் எப்படி மதிப்பு மரியாதைலாம் வருமா அப்படின்னா அந்த கடன்லாம் அடைஞ்சி மதிப்பு மரியாதைலாம் வரும். குழந்தைகளுக்காக வேண்டியிருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும். ஆக நற்பலன்கள் நிறைய கொடுக்குறார். 90% பார்த்திங்கன்னா நல்ல பலன் தான் இருக்குது. ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பிரச்சனை. ஸோ அதெல்லாம் சரி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரீகன்சிடர் பண்ணி இருக்கலாமா, இல்லை வந்து நம்மளுடைய ஷேரை எடுத்துக்கிட்டு நம்ம தனியாக பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள். அது வந்து நல்லபடியாக கை கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான
பரிகாரங்கள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்து இப்போ தைரிய குறைவு கொஞ்சம் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்புறம் அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சிவன் கோயிலுக்கு தினமும் சென்று வருவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு வர்றது நல்லது. யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கடனை ஏற்படுத்துகிறதே சூரியன் தான். ஆக சனி பகவான் இப்போ வந்து கரெக்டாக வந்து கடனுக்கு பண வரவு அப்படின்னு சொல்கிற இடத்த பார்க்குறனால, சனிக்கிழமைகள்லையும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போய் சிவனை கும்பிட்டுட்டு நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானையும் கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது இன்னும் நன்மைகளை அதிகமாக பெற முடியும் அப்படின்றோம். ஓகேங்களா? அடுத்து 10ஆம் வீட்டை பார்க்குறனால வந்து தொழிலில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அப்படி ஏதாவது உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த ஆலங்குடி அப்படின்ற குரு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் நவகிரகத்தில் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபடுங்க. இது மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை மேல் நன்மை உண்டாகும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக நமது நேயர்கள் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். ஆக வந்து பார்த்திங்கன்னா இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.